போதும் என்ற மனதோடு இருப்பா. கர்த்தர் உனக்கு கொடுத்தது போதும். கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி போதும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வீடு போதும். கர்த்தர் உனக்கு கொடுத்த உயர்வு போதும். கர்த்தர் உனக்கு கொடுத்த சம்பாத்தியம் போதும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வசதிகள் போதும். பிறனுடையது நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். நமக்கு என்ன வேண்டுமோ வேண்டியதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய திராணிக்கு தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு மிஞ்சி நமக்கு தேவையில்லை. நீதி கேடாய் ஒன்று செய்யாம, நீதி இல்லாத பாதையில் நடக்காம, நம்ம உத்தமமான பாதையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சேதத்துக்கு போகாது, இளைப்பாறுதல் இருக்கும். நிம்மதியாக வாழ்வோங்க, நிம்மதியாக தூங்குவோம், காலையில் எழும்போம், நிம்மதியாக எழும்போம். யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். எதை கண்டும் பயப்பட மாட்டான், பயப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சியில் நான் எந்த நீதி கேடு நான் செய்யலை, உத்தமமாக நடந்திருக்கேன், உண்மையாக நடந்திருக்கேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு பயம், ஏன் நிறைய பேருக்கு திகில், ஏன் நிறைய ஆளுங்களை பார்த்தோன்னே ஒளியிறாங்க, மறைகிறாங்க? ஏன்னா என்னது? நீதி இல்லை வாழ்க்கையில், நீதி இல்லை. நல்லா கவனிங்க. சிலருடைய வீடுகளில் இந்த நீதியை காக்கிறதுக்கு கணவனுக்கு மனைவி அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். மனைவிக்கு கணவன் கண்காணியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் கண்காணியாக இருக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கண்காணியாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். நான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்கக்கூடாது. மனைவி நீதிகேடான வாழ்க்கை நடக்கும்போது கணவன் கண்டிக்கணும். இது வேண்டாம், இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா தப்பு. கணவன் தவறு செய்யும் போது மனைவி எழுந்து என்ன சொல்லணும்னா, இந்த ஆசை உங்களுக்கு தேவையில்லை, இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை, இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள எச்சரிக்கணும், அவங்களை நீங்கள் சிக்ஷிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லணும். அன்றைக்கு ஆகாப் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது மனைவி என்ன சொல்லியிருக்கலாம்? ஏங்க உங்களுக்கு என்னங்க குறைவாக இருக்குது? என்ன கீரை தோட்டம்? இல்லைன்னா கீரை தோட்டம். அடுத்த பக்கம் பாருங்க, காலி இடம் இருக்குது. வேற ஒரு தள்ளி போய் ஒரு இடத்த போய் நம்ம தெரிந்து, உங்களுக்கு ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாம் இருக்குது, எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? தோட்டத்தை கட்டிக்கலாம். என்ன பெருசாக கீரை சாப்பிட போகிறோம்? முடுங்கங்க. அவன் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அது அவங்க மூதாதையர் கொடுத்தது. அவன் மேலே ஏனுங்க நீங்கள் அவன் பொருள் மேலே எங்கே ஆசைப்படுறீங்கன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒருவேளை அவன் திருந்திருப்பான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணலை? கண்டிக்கலைங்க. அதுபோல் என்ன பண்ணாங்கன்னா, அதை என்கிட்ட விட நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறேன்னு என்ன பார்த்துப்பாங்க? ஆளையே க்ளோஸ் பண்ணியாச்சு. ராஜாவுக்கே மிஞ்சி இருப்பாங்க போல இந்த அம்மா. ஆனால் வீட்டில் ரத்தப்பழி நின்றுச்சு பாருங்க. அந்த வேதனை குடும்பம் முழுசும் சாப்பிட்டுச்சு. குற்றம் புரியாத பிள்ளைகள் கூட அந்த தண்டனை அனுபவிச்சாங்க. நம்முடைய வீடுகளில் தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் தவறை மனைவியின் தவற கணவன் கண்டிக்கணும், கணவன் தவற மனைவி